அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம 128வது அப்டேட்டை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாகிஸ்தானில் நம்ம ஸ்டே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. பேச்சுவார்த்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. பாகிஸ்தான் பொறுப்புணர்வோடு இந்த உலக மக்களின் அமைதிக்காக அமெரிக்காவையும் இந்த பக்கம் ஈரானையும் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அடுத்த கட்ட திருப்பங்கள் என்ன? இந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போகும்போதே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் திடீர்னு அமெரிக்காவுடைய ரஷ்யாயர் கப்பல் உள்ள நுழையுது. இது பரபரப்பின் அடுத்த ஒரு சம்பவமாக சொல்லலாம். அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்க, எந்த ஒரு நாடுமே முடியாத நாங்கள் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு ஈரான் ஓடி வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அங்கே உள்ள நுழையலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு பதற்றம் தொற்றி கொண்டு இருக்கிறது. சைடு கேப்பில் ஏன்பா எங்களெல்லாம் விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாடுகள் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தையில் 3 நாடுகளுக்கு தான் டைரெக்டாக இருக்குது. ஒன்று பங்களாதேஷ்னு வருது பாருங்கள், பாகிஸ்தான், ஈரான், இந்த பக்கம் அமெரிக்கா, இஸ்ரேலை கூட ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனால் எப்போவுமே இது மாதிரி சமயத்தில் ஒரு 3 நாடுகள் ஸ்மார்ட்டாக ஆக்டிவ் பண்ணுவாங்க. உலக தலைவர்கள் நாங்களும் ஒருத்தர், நாங்கள் இல்லாமல் இது நடக்காதுன்ற மாதிரி பயங்கரமாக சீன் போடுவாங்க. அவங்க யாருன்றதையும் பார்த்துட்டு அங்கே இதுவரை கிடைத்த தகவல்கள் என்ன, பேச்சுவார்த்தை எப்போ முழுமையாக முடிக்க போகிறாங்க, அது இல்லாமல் சுற்றி நிகழ்வுகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பாற்ற விடலாம். வாங்க நண்பர்களே. ஸோ வீடியோக்குள்ள பார்க்க முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். காலையில் என்னுடைய கெட்டப்பை பார்த்து ஒரு சிலர் கெஸ் பண்ணிட்டீங்க. 127வது பதிவில் பிறந்தநாள் அப்படின்னு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தீங்க. இனியும் நன்றி. வாழ்த்துக்குரிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கோடான கோடி என்னுடைய நன்றியையும் எனது மகிழ்ச்சியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்கே சேனல்லையும் சொல்லியிருந்தேன், நான் மறுபடியும் இதிலையும் சொல்ல விரும்புகிறேன். நான் நிறைய பேருக்கு என்னுடைய வயசு என்னவாக இருக்கும் அப்படின்னு பெரிய டவுட்டாக இருக்குல்ல, என்ன தான் ஏஜாக இருக்குன்ற மாதிரி. சரி, அதுக்கு ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறேன், நீங்களே கெஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் 60 வயசா இல்லை 30 வயசா இல்லை 40 வயசான்னு ஒரு சிலர் வந்து கெஸ்ஸிங்கில் இருப்பீங்க. சரி, ரொம்ப கெஸ்ஸெல்லாம் வேண்டாம். என்னுடைய டேட் ஆஃப் இயர் 1983, நான் பிறந்த இயர். கெஸ் பண்ணிக்கோங்க என்ன எவ்வளோ வயசு இருக்குன்ட்டு. 28 வயசு இருக்குமா, 30 வயசு இருக்குமா, 34 இருக்குமான்னு கெஸ் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைங்க. நம்ம எவ்வளோ வயசு இருந்தால் என்ன, நான் வயசுக்கு வந்தால் என்ன, அது வரலாம் என்ன, நம்மளுக்கு செய்தி என்னங்க. ஏப்பா இப்போ சும்மா இருங்கப்பா, டென்ஷன் பண்ணாதீங்கப்பா. இந்த விலங்குநல ஆர்வலர்கள் வேலை இது ஒரு பிரச்சனை இருக்குங்க. எங்கள் சுற்றி விலங்குகளை ஏதாவது நம்ம தொந்தரவு செஞ்சிட்டோம்னா அது வேற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாமா? பாகிஸ்தானுக்கு பயணம் பண்ணி இருக்கும்போது பக்கத்தில் வந்து சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இனியும் பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை 2 டீமுமே வந்து சிறப்பான முறையில் இறங்கிட்டாங்க. அமெரிக்கா தரப்புலேருந்து ஒரு 15-16 பேர் வந்து இறக்கியிருக்காங்க. ஈரான் தரப்புலேருந்து சுற்றி வளைச்சி அவங்க நியூஸ் சேனல், அதாவது நியூஸ் ரிப்போர்ட்டர் எல்லாம் இன்க்ளூடிங் சேர்த்து 80 பேர் பக்கம் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய டீம். நேற்று நைட்டு பாகிஸ்தான் தரப்பில் வந்தாங்களே, வந்தவொடனே ஒரு தனி ரூம் கொடுத்துட்டாங்க. ஒரு நெடிய நேர டிஸ்கஷன், அவங்க ஃபுல்லாக பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஜேடி வான்ஸ் அவர்கள் இறங்கினாங்க. 2 பேர்த்தையுமே சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுத்திருந்தார் ஆஷிப் முனீர் அவர்கள். 2 வித்தியாசத்தை பார்க்க முடியுது. ஈரான் தரப்பில் தனது இராணுவ உடையில் போயிட்டு வரவேற்பு கொடுத்தாரு. ஜேடி வான்ஸ் அவர்களுக்கு நீட்டாக கோட் ஷூட்டை போட்டு வரவேற்பு கொடுத்தாரு. நம்ம அதுக்குள்ளே டெப்த்தாக போய் கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் போக வேண்டாம். அதுக்கப்புறம் 2 நபர்களையும் தனிப்பட்ட முறையில் ஷபாக் ஷெரீப் அவர்கள் சந்தித்திருந்தார். ஷபாக் ஷெரீப் அவர்கள் ஃபஸ்ட்டு ஈரான் கிட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே தனிப்பட்ட முறையில் தனது செலவு, அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணார். 2.5 மணி நேரம் பக்கமே சொல்கிறாங்க கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் ஜேடி வான்ஸ் அவர்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுனதாக சொல்கிறாங்க. இப்போ 2 டீமும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா, தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்றதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் தற்போது வரை கிடைத்த தகவல் என்னென்னா, ஈரான் நாங்கள் அவங்கக்கிட்ட நேரடியாக பேச விரும்பலை, இதுக்கு முன்னாடி ஓமன் தரப்பில் என்ன ஃபாலோ பண்ணணுமோ அது வரைக்கும் தான்னாங்க. ஆனால் பாகிஸ்தான் வந்து ஃபஸ்ட்டு தனது செய்தி குறிப்பிலையோ சேர் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பார்த்தோம்னா நேருக்கு நேராக பேசுகிற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணாங்க. பட் தனது டிஸப்பாயின்ட்மெண்ட்டை, தனது விரக்தியை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க ஈரான் தரப்பில். அது எப்படி பாஸ் நேருக்கு நேராக பேச முடியும்? எங்கள் அப்பாவி குழந்தைகளை கொன்று குவித்திருக்காங்க, அவங்களுக்காகவே ஒரு தனி விமானத்தை நாங்கள் அனுப்பியிருக்கோம். எங்களோட தலைவர்களை கொன்று குவித்திருக்காங்க, அவங்ககிட்ட நேரில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஏற்கனவே 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டோம், அது என்னென்னு எனக்கு கேட்டு சொல்லுங்கள், கொஞ்சம் பேசிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, வந்தவொடனே படப்படன்னு பேசாதப்பா, நானே கொஞ்சம் அப்படியே இப்படி இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல ஷபாக் ஷெரீப் அவர் நினச்சிருப்பார். ஏப்பா வந்தவொடனே என்னப்பா நீ இப்படி வெறுப்பாடி படப்படன்னு பேசாதப்பான்னாங்க. இந்த பிராந்து கொடுக்கும்போது திடீர்னு நாட்டாம நடுவில் உக்காந்துங்கும் போது இந்த பக்கம் 2 தரப்புல படப்படன்னு பேசினா நாட்டாம எப்படி தீர்ப்பு கொடுப்பார்? ஏப்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்க பண்ணுற மாதிரி தான்
பட் ஈரான் கிட்ட அதை சொல்லுவார், பட் அமெரிக்கா கிட்ட அதை சொல்லுவாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்குள்ளே பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்கும்போது இந்த ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் ஒரு கதையை கட்டி விட்டுட்டு இருந்தாங்க. கத்தாரில் இருக்கக்கூடிய ஈரானுடைய அசெட் உடனடியாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஈரான் வந்து கெத்து வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் பயங்கரமாக போட்ட உடனே மேபி வெள்ளை மாளிகை அந்த ஐடியாவில் கூட இருந்திருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு நியூஸை போட்டு வெற்றி மாபெரும் வெற்றி, ஈரானுக்கு வெற்றி அப்படின்னு உடனே ட்ரம்ப் டென்ஷன் ஆகி ஒரு ட்விட்டை போட்டார். அந்த ட்விட்டு போகிறதுக்கு முன்பே வெள்ளை மாளிகை வந்து ஓடி வந்து அவசரமாக அப்படி ஒரு போலியான செய்தியை நான் நிரூபிக்க விரும்பவில்லைன்றாங்க. இன்னைக்கு உலகளாவிய அளவில் பெரிய தாக்கம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான போலி செய்திகள் வந்து தொடர்ந்து பரவிட்டே இருக்கு. இதற்காகவே ஒரு ஆளை உட்காந்துட்டு ஐயா இந்த செய்தி உண்மை இல்லை, இந்த செய்தி உண்மை இல்லைன்னு சொல்லுவதற்காகவே ஆள் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால இந்த ஆதாரமற்ற பேச்சுவார்த்தை, ஆதாரமற்ற தகவல்கள் எதுவுமே கிடையாதுன்ட்டாங்க. ஈரான் தரப்புல வந்து ஸ்டில் நவ் நான் என்ன சொல்றேன்னா 10 பாயிண்ட் ஆல்ரெடி உலகத்துக்கே தெரியும். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் எங்க கட்டுப்பாட்டுக்கு வரணும், 2வது பாயிண்ட் எங்களை இழப்பீடுகள் கொடுக்கணும், 3வது பாயிண்ட் அரபு நாடுகள் அவங்களோட நிலைகள் இருக்கக்கூடாது, 4வது பாயிண்ட் மறுபடியும் வாழ்நாள் எங்களை அவங்கள தொடவே கூடாது, இங்கிருந்து கிளம்பிட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிடணும், 5வது பாயிண்ட் எங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இருக்க கூடாதுன்னு அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, எங்களை தனி நாடா அவங்க பாட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், இதுக்கப்புறம் எந்த தடைகளும் விதிக்க கூடாது, இதுக்கு முன்னாடி அந்த ஏற்கனவே ஃபண்டெல்லாம் சுருட்டி வச்சிருந்தாங்கல்ல அதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் 10 தகவலையும் தாண்டி 11 தகவல் ஷபாக் ஷெரீப் கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடணும். இந்த லெபனானில் ஏன் இன்னும் தாக்கல் நடத்துகிறாங்க, எங்களை நம்பி ஹெஸ்புல்லா வந்திருக்காங்க, அவங்கள நாங்கள் கைவிட்ட மாதிரி ஆகிடும், உடனடியாக இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும், அப்போ தான் நாங்கள் சீஸ்பயருக்கு முழுமையாக வந்து உக்காருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க. லெபனான் தரப்புலையும் அங்கேருந்து பேட்டி கொடுக்குறாங்க, எங்கள் நாட்டை காப்பாற்றுங்க, இந்த சூழ்நிலையில் ஈரான் நீங்கள் பாட்டு பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு எங்களை கழட்டி விட்டுட்டு ஏதாவது பேசுனீங்கன்னா அது வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஈரான் வந்து ஹெஸ்புல்லாவை தாங்கி பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அது வந்து அமெரிக்கா ரொம்ப கிளியர் ரேட்டாக சொல்கிறாங்க இல்லைன்றாங்க. சப்போஸ் இது வந்து இஸ்ரேல் தனி ஒரு ட்ராக்காக கொண்டு போயிட்டாங்கன்னா மறுபடியும் ஈரான் மீது தாக்கல் நடத்தும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸோ அவதிகளோ வரதுக்கு இந்த இடத்துல இதுக்கப்புறம் யோசனை பண்ணுவாங்க. ஏன்னா அமைதி ஒப்பந்தம்னு வரும்போது அவங்க போயிடுவாங்க நேக்கா, நம்மளை கோத்து விட்டுருவாங்க ஷோக்கா அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதனால் நம்ம ஏன் பேக்கா நிற்கணும் அப்படின்னும் போது இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரபிள் தான். இருந்தாலுமே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இஸ்ரேல் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும், நாங்கள் நாளைக்கு வரைக்கும் கூட மேபி இந்த பேச்சுவார்த்தை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை நைட்டே செய்தியாளர்களை சந்திக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. நானும் சரி வெயிட் பண்ணி பார்த்தேன். இந்த வீடியோ பதிவு எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் 7:45 உங்ககிட்ட பெரும்பாலும் 9:30 இல்லை 10 o'clock உங்ககிட்ட ரீச் ஆகிடும். ஒரு சில ஒர்க் இருக்கிறதுனால அந்த பர்த்டே அதுவுமா கொஞ்சம் வெளியே போகிறனால வழியில் எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணி நான் போட்டுறேன் நான். அது இல்லாமல் IRGC என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியிலிருந்து முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அமெரிக்கா அங்கேருந்து வெளியேற வேண்டும்ன்றாங்க. நான் இன்னொரு ட்விஸ்ட்டு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் அமெரிக்காவுடைய டெஸ்ட்ராயர் உள்ள நுழைஞ்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அது பேச போகிறதுக்கு முன்பு ஒரு 3 பேர் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆக்டிவாக இருக்காங்க. அப்படியே அவங்க நாட்டு மக்கள்கிட்டையும் உலக மக்கள்கிட்டையும் என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்களும் ஒரு உலக தலைவர்கள், நாங்கள் இல்லாமல் இங்கே அமைதி கிடையாது, நாங்களும் இதில் பங்கு பெறுறோம் அப்படின்ற ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை நல்ல அடிப்படையில் கூட நடக்கலாம், நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. நான் ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கிட்ட பேசுகிறேன் நான். அதாவது ட்ரம்ப்புக்கு இணையாக தனது ட்விட்டை வெளியிட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ட்வீட் என்ன போறாருன்னா, நான் வந்து எரடகன் அவர்கள்கிட்ட பேசினேன், எரடகன் அவர்கள்கிட்ட பேசுனதுல உக்ரைன்ல அமைதி நிலவுவது எப்படி, காசாவில் அமைதி நிலவுவது எப்படி, லெபனான்ல ஏன் தாக்கல் நடத்துறாங்க அதை உடனடியாக நிறுத்த வேண்டும், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை உடனடியாக நாம் அமைதி கொண்டு வர வேண்டும், இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வந்து இன்னும் நம்ம தொடர வேண்டும், இந்த மாதிரி பல அம்ச கோரிக்கைகளை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுன்றாங்க. சரி, என்ன சம்மந்தம் உங்களுக்கு, உங்களால் என்ன பண்ண முடியும்? பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் பாட்டியும் பேரனு எரடகன் அந்தர்பல்டி ஆறுமுகம் அவர்கள்கிட்ட 2 கேள்விதான். உங்களால் அமெரிக்கா, ஈரான் இல்லை இந்த பாகிஸ்தான் உட்காந்து பேசுகிறாங்க, இந்த 3 நாடுகளை தவிர என்ன பண்ணிட முடியும் உங்களால்? ஒன்றுமே பண்ண முடியாது. சும்மா உட்காந்துட்டு அவங்க நாட்டு மக்களையும் நாட்டு பத்திரிகைகளையும் இது மாதிரி செய்து போடலாம், இந்த மாதிரி அறிக்கைகளை வெளியிடலாம், உட்காந்துட்டு இந்த பேச்சுவார்த்தையை தொடரணும், அமைதி முறையில் தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வெளியிடணும்னு சொல்லிட்டு இதோ நிறுத்தினாரானா நிறுத்தலை. அடுத்தது இன்னொரு ஸ்மார்ட் கேம், சவுதி அரேபியா கிட்ட ஃபோன் பண்ணி அந்த கல்ஃப் நாடுகள், அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, எந்த மாதிரி போயிட்டுருக்கு, நம்ம இதுக்கப்புறம் இன்னும் அமைதி எப்படி வர வைப்பது, மேற்கொண்டு போரை எப்படி தொடராமல் இருப்பது
அது இல்லாமல் உங்களுக்கு எப்படி நாங்கள் செக்யூரிட்டி கொடுப்பது, இது மாதிரி பல வகையில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுன்றாங்க. இந்த ஆறுதல் ஈரான் வந்து அடி அடிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அப்போ வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை நாங்கள் ஏற்றுக்கலாம். நம்ம சரி ரைட்டு, உலகத்தில் ஸ்மார்ட் தலைவர், அன்னைக்கு நீங்கள் ஓடி போய் ஒதுங்கிக்கிட்டு இந்த யுத்தத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறோம், இது அமெரிக்கா தான் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாட்டியும் பேரணும் இந்த கிறிஸ்டார்மர் அவர்களும் துருக்கி அதிபர் எரடகன் அவர்களும் ஓடி வந்து ஏதோ இவங்களால தான் இவங்க புஷ் பண்ணுறதுனால தான் அங்கே ஈரான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துன மாதிரியும் அமெரிக்கா வந்து இந்த போர் நிறுத்தத்தை நடத்துகிற மாதிரியும் நீங்கள் சொல்கிறது பாஸ், எனக்கு ஏதோ கொஞ்சம் உறுத்துது பாஸ் அப்படின்னா நான் கூட 2 ட்வீட்டை போட்டுக்கிறேன் பாஸ். ஆமாம், எரடகன் அவரோட பிஏ கிட்ட நான் கூட பேசணும்னா 2 ட்வீட்டை போட்டுக்கலாம்னு பார்க்குறேன் நான். ஏன்னா இவங்க போடுற அடுத்தடுத்த சீலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிலும் துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இதே சூட்டோட சூடாக காசாவில் அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வர வேண்டும் என்பதும் என்ன தாழ்மையான வேண்டுகோள், உடனடியாக நடத்த வேண்டும், இஸ்ரேலுக்கான தண்டனைகளை கொடுக்க வேண்டும் என்றமெல்லாம் பயங்கரமாக பேசியிருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தது ரொம்ப முக்கியமான தகவல், நான் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட போகிறேன். அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கட்டும். ட்ரம்ப் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேசிவ் நம்பர் ஆஃப் எம்டி ஷிப் ஆயில் டேங்கர்லாம் வந்து அமெரிக்காவை நோக்கி வந்துட்டு இருக்கான். தலைவா எங்களை காப்பாத்து, தலைவா எங்களை காப்பாத்துன்ட்டு. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அதிபரும் செய்யாத வேலை, ஆனால் எங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆயில் எக்கானமி வந்து வளர்த்தி இருக்கிறோம், நம்ம வெயிட் பண்ணுறோம் அவங்களுக்காக, வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறோம், உங்களுக்கு லோடு வந்து திருப்பி அனுப்பிட்டு இருக்கோம் வாங்க அப்படின்ற மாதிரி மனசை வந்து பெருமையாக பேசிட்டு இருக்கிறார். அதாவது இந்த ஸ்டேட் ஆஃப் பிரச்சனை வரனால நாங்கள் உலகத்தை காப்பாற்ற தயாராக இருக்குன்றாங்க. அப்போ இவர் நிஜமாவே சீக்கிரமாக தீர்வு கொண்டு வராரா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்த்துட்டு அடுத்து தனது எக்ஸ்தல பதிவு பார்க்குறோம். நம்ம ஃபேக் நியூஸ் மீடியா டோட்டலி வந்து லாஸ் த கிரெடிபிலிட்டி, அவங்க நம்பிக்கையை வந்து இழந்துட்டாங்க. நானும் இழந்துட்டேன். ஏன்னா இந்த ஒரு பேச்சுவார்த்தையை வைத்து ஏதோ வெற்றி தோல்வியெல்லாம் தீர்மானிக்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. என்ன அமெரிக்கா என்ன தோத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க கிட்ட நேவி கிடையாது, ஏர்ஃபோர்ஸ் கிடையாது, ஆன்டி ஏர்கிராஃப்ட் கிடையாது, ரேடார் கிடையாது, மிசைல்ஸ் கிடையாது, ட்ரோன் ஃபேக்ட்ரிஸ் கிடையாது, மிசைல்ஸ் ட்ரோன் கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். அவங்க லீடர்ஸ், முக்கியமான லீடர் யாருமே கிடையாது, எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் நாங்கள். அவங்க மற்ற அதாவது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கன்னி வெடிகள் ஒரு 28க்கு மேலே இருக்குது. அந்த கன்னி வெடிகளை அகற்றுறது கூட யாருன்னா நான் உத்தரவு கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் நான் உத்தரவு கொடுத்துருக்கேன். இத்தனைக்கு யாருக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய அந்த வழி, சீனா, ஜப்பான், தென்கொரியா, பிரான்ஸ், ஜெர்மனி, இவங்களுக்கெல்லாம் ஃபேவராக இருக்கக்கூடிய வழி. ஆனால் அவங்களால முடியல, கோழைத்தனமாக போய் ஒதுங்கிட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் தைரியமாக எங்கள் கப்பலை இப்போ கூட டஸ்ஸாயர் கப்பல் அனுப்பி அந்த கன்னி வெடிகளை அகற்றுறதுக்கு நாங்கள் உள்ளே அனுப்பியிருக்கிறோம். இங்கே ஓடி வந்து அமெரிக்கா வந்து தோத்து போச்சான், ஏதோ ஈரான் ஜெயிச்சு போச்சான், என்ன இதெல்லாம் ஊடகத்தை நடத்துறீங்களா இல்லை வேற ஏதாவது நடத்துறீங்களா அப்படின்னு யாரு டொனால்ட் ட்ரம்ப் தரப்புல டென்ஷன் ஆகிறாரு. சரி, அவர் டென்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு நான் வரைபடத்தில் காட்டுற பாருங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் இந்த குறிப்பிட்ட பகுதியில் தான் அமெரிக்கானுடைய கோ வெசல்ஸ் இருக்குது. இதுதான் டஸ்ஸாயர் கப்பல். நான் பார்த்த வரைக்கும் லொக்கேஷன் இந்த இடத்துல இருக்குது. இதோட சேர்ந்து இன்னொரு 3-4 கப்பலையும் பார்க்க முடிஞ்சது. இந்த இடத்துல கன்னி வெடிகள் 28க்கு மேலே இருக்குது. ஈரான் சொல்லி என்ன மிரட்டிட்டு இருக்காங்கன்னா, அந்த கன்னி வெடிகள் அந்த வழியில் போனால் நீங்கள் மாட்டிக்கிட்டா பொறுப்பு இல்லை, மேலே வந்து லாக் தீவுக்கு வாங்க, அங்கே வழியாக நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் திடீர்னு டஸ்ஸாயர் வந்து யாருமே எதிர்பார்க்கல, பட்டுன்னு உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. பட்டுன்னு உள்ளே நுழைஞ்சு சட்டுன்னு முடிக்கிறாங்க வேலையை. திடீர்னு IRGC ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க, இது மாதிரி நீங்கள் எங்களோட அத்துமீறி உள்ள நுழையிறீங்க அப்படின்னு. இவங்க வந்து இன்னுமே நான் பார்த்த வரைக்குமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. சப்போஸ் அங்கே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு சின்ன தாக்கல் நடத்தினாலும் அது வேற மாதிரி மாறிடும். இருந்தாலும் இந்த இடத்துல ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயாவிடார் என்கிட்ட தைரியம் இருக்குது, நாங்கள் இங்கே டஸ்ஸாயர் கப்பல் அந்த இடத்துல இருக்குது, நாங்கள் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை முழுமையாக ஓப்பன் பண்ணுறதுக்கான முழு வேலையில் நாங்கள் இறங்கி இருக்கிறோம், ஏன்னா அது எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்ற மாதிரி சொல்ல வராங்க. பட் IRGC என்ன நடத்த போகிறாங்க? ஒரு திக் நிமிடங்கள் தான். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல திடீர்னு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் போயிட்டு அமெரிக்காவுடைய டஸ்ஸாயர் கப்பல் நுழைந்திருப்பது என்பது நம்ம எப்படி நமக்குள்ள அந்த ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா மறுபடியும் தொடங்கிடுமா அப்படின்ற இதில் பார்க்க முடியுது. பட் அமெரிக்கா நம்பிக்கையாக இருக்காங்க, ஈரான் அப்படி நடத்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார், நம்ம அமெரிக்க விவசாயிகளே நீங்கள் தைரியமாக இருங்க, பார்த்தியா ஃபெர்டிலைசர் விலை எவ்வளோ ஏறிச்சு, ஆனால் இன்றைக்கி என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் பார்த்தியா, அதுதான் நான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து கப்பல் கொஞ்சம் சேர்த்தி போன மாதிரி தெரியுது. சீனாவுடைய கப்பல் ஒரு 3, அப்புறம் தாய்லாந்துடைய கப்பல் ஒரு 2 போன மாதிரி தெரியுது. மொத்தமாக சேர்த்து ஒரு 15 பக்கம் சொல்கிறாங்க. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொன்று, பாகிஸ்தான்கிட்ட ரொம்ப
சவுதி அரேபியா கொஞ்சம் கடைஞ்சிக்கிட்டாங்க. ஏன்னா சவுதி அரேபியா 6.3 பில்லியன் லோன் மாதிரி கொடுத்தாங்க. பாகிஸ்தான் ஆர்மி வந்து செக்யூரிட்டி கொடுப்பதற்காகவும் டிஃபென்ஸ் டீலுக்காகவும் லோன் கொடுக்குறன்ற அக்ரிமெண்ட்டில் தான் சைன் பண்ணாங்க பாகிஸ்தான். ஆனால் ஈரான் அடிக்கும்போது வெறும் கண்டனம் மட்டும் தான் தெரிவித்தாங்க. இப்போ எல்லாமே நிலைமை சீரானதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி இங்கே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது கூட அங்கே பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸ் இருக்காங்க, அவங்க நேராக அங்கே சவுதி அரேபியா கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதாவது இனி சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்புக்காக அங்கே கிங் அப்துல் ரஸ் ஏர்பேஸில் கொண்டு போயிட்டு JF-17 தண்டர், J-10C, F-16, அப்புறம் இல்லாமல் C-130 ஹெர்குலஸ், JDK-03, அப்புறம் வந்து இன்னும் ஒரு 3 வான்தடுப்பு சாதனங்கள்லாம் கொண்டு போயிட்டு ரீஃபில்லிங் டேங்கர்லாம் கொண்டு போய் நிறுத்துறாங்களாம். இது எதுக்காக அப்படின்னா இதுக்கப்புறம் நாங்கள் சவுதி அரேபியாவுக்கு பக்கபலமாக இருக்குன்றாங்க. அப்போ ஃப்ரான்ஸ் பக்கபலமாக இருக்காங்க. அப்போ UK ஓடி வந்து அரபு நாடுகள்கிட்ட ஒரு 4 நாளாக ட்ரிப் பண்ணிட்டுக்கிறார், அவரும் பக்கபலமாக இருக்கிறாங்க. இப்போ பாகிஸ்தானும் போயிட்டு இங்கே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது அங்கே பக்கபலமாக இருக்காங்க. என் கேள்வி என்னென்னா, இந்த பேச்சுவார்த்தை தோல்வி வந்து மறுபடியும் தாக்கல் நடத்தினாங்கன்னா இவங்க 3 பேர் அங்கேயே இருப்பாங்களா, துண்டை காணும் துணியை காணும் ஓடிடுவாங்களா? இந்த கேள்விக்கு மட்டும் இந்த 3 தலைவர்கள் பதில் சொல்லிட்டாங்கன்னா சரி. எனக்கு பாகிஸ்தான், ஃப்ரான்ஸ், UKவுடைய பிரதமர் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள். ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் போயிட்டு சவுதிக்குள்ளே காலடி வச்சதில்லை, பெரிய ஒரு இஷ்யூ இருக்குது. ஏப்ரல் 8ஆம் தேதியே சவுதியினுடைய அந்த சவுத் வெஸ்ட் பைப்லைன் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு இல்லையா? அதை சவுதியால் இன்னுமே யார் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல, யார் நடத்தியிருப்பாங்கன்னே தெரியல. ஆனால் கரெக்டாக அன்னைக்கு தான் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க, தனது போர் விமானங்களை அனுப்பி இதுக்கப்புறம் நான் சவுதிக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கரெக்டாக அன்றைக்கே அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல, அது என்ன மாதிரி நடக்கும்ன்றது நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. அதுவே புரியாத புதிராக இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம வீடியோட நிறைவு பகுதியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். முஸ்தபா அவர்கள் ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள் சொல்லியிருக்காங்க. இதனுடைய நம்பகத்தன்மை கூட எனக்கு கொஷின் மார்க்கு தான் இருக்குது. ஏன்னா ஈரானில் எந்த ஒரு போர் விமானம் இல்லை, சரி எந்த பயணிகள் விமானமும் இல்லை, எல்லா விமான நிலையத்தையும் அடிச்சிட்டோன்ற சொன்னாங்க. பட் இன்னைக்கு எப்படி ஆராய்ச்சியெல்லாம் வந்திருப்பாங்க, எந்த விமான நிலையத்திலேருந்து வந்திருப்பாங்க, அந்த கேள்வி இருக்குல்ல. எல்லாமே அடிச்சிட்டோம், பறக்க முடியாது, அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாதுன்னு கேட்டாங்கல்ல, அது ஒன்று. இரண்டாவது, முஸ்தபா அவர்கள் முகமெல்லாம் செஞ்சு போயிட்டு கை கால்லாம் உடைஞ்சு போயிட்டு பட் சுயநினைவு இருக்கான், பேசுகிறாராம், செய்கிறாராம். ஆனால் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறாரு, இன்ஜூர் நிறைய ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் உயிரோடு இருக்கிறார், ஆனால் ரொம்ப அடிபட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, இன்று லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு 8 பேர் பக்கம், 8லேருந்து 10 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அவங்க லெபனான் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பெரிய பாதிப்புகள் தெரியுது. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா குறைஞ்சது நாங்கள் 200 ஹெஸ்புல்லா ஆப்ரேட்டிவ்ஸ் வந்து இன்ன வரைக்கும் நாங்கள் கொன்று போன்ற மாதிரி சொல்கிறாங்க. லெபனானில் அதுக்கான வீடியோ பதிவுகளும் பார்க்க முடியுது. தொடர்ந்து கத்தார் என்ன பண்ணுறாங்க, 100 டன் மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை லெபனானுக்கு கொண்டு போயிட்டு இறக்குறாங்க. இந்தியா என்ன பண்ணுறாங்க, ஈரானுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட அதே அளவுக்கு 100 டன் அளவுக்கான உதவிகள் கொண்டு போயிட்டு ஈரானில் இறக்கியிருக்காங்க. ஈரானில் இருக்கக்கூடிய அம்பாசிடர் வந்து இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். ஏப்ரல் 8ஆம் தேதி நடத்தப்பட்ட ஒரு பிரிட்ஜ் வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு இல்லை, 4-5 நாளில் போர்க்கால அடிப்படையில் எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வீடியோ வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அந்த அளவுக்கு போர்க்கால அடிப்படையில் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சுருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, ஒரு பத்திரிக்கையாளர் ஒருத்தரை வந்து இந்த குரூப் கடத்திட்டு போனாங்க இல்லையா, ஒரு 3 நாளைக்கு முன்பு அவங்கள மீட்டுட்டு வரும்போது என்ன ஆச்சுன்னா கரெக்டாக ஒரு ட்ரோன் தாக்கலும் நடத்திட்டாங்களாம் அமெரிக்க வீரர்கள் மீது. மேபி கரெக்டாக பாக்தாத் ஏர்போர்ட் பக்கத்தில் தானா, அதனால் நிறைய வீரர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஆயிருக்கும், சேதாரம் ஆயிருக்குன்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் வந்து இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. இது ஈராக்கில். சிரியாவுக்குள்ளார என்னாச்சு அப்படின்னா ஹெஸ்புல்லா லிங்க்டு உள்ள ஒரு 3 பேர் திடீர்னு டமாஸ்கஸ் பகுதியில் ஒரு பெரிய ஒரு சஷ்மா இருந்திருக்கான், அது தாக்கல் நடத்துறதுக்கு பிளான் பண்ணாங்களாம். கரெக்டாக மனித வெடிகுண்டு வெடிக்கிறதுக்கு முன்னாடி போய் பிடிச்சிட்டாங்களாம். அப்போ ஹெஸ்புல்லா தொடர்ந்து எங்கள் நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி வேலைகளை செய்கிறதா அப்படின்னு இன்னொரு கேள்வி இந்த இடத்துல சிரியா வைக்கிறாங்க. ஒன்று. இன்னைக்கு காலையில் கத்தார் என்ன சொன்னாங்கன்னா ஒரு 2 பேர்த்த பிடிச்சாங்களாம். அந்த 2 பேர் வந்து IRGC லிங்க்டு உள்ள பர்சனாம். கத்தாருக்குள்ளே பெரிய சம்பவத்தை பார்க்க ட்ரை பண்ணாங்களாம், ஆயுதங்களோட நாங்கள் கைப்பற்றணும்னு ஒரு பகீர் குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. ஸோ சிரியா அண்ட் கத்தார் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா IRGC இந்த மாதிரி வேலை தான் பண்ணுறாங்க, ஹெஸ்புல்லாவும் சிரியாவுக்குள்ளார இப்படி தான் பண்ணுறாங்கன்றதை சொல்ல வராங்கன்றதை அவங்க பத்திரிகைகள் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைவு பகுதியில் போரிஸ் ஜான்சன் அவர்கள் திடீர்னு ஜாப்ரோசிஸ் அவனோட ஃப்ரண்ட் லைனில் போயிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் சுட்டு பயங்கரமாக சீனை போட்டிருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு யுக்ரைன் ரஷ்யா யுத்தம் தொடர்ந்து இத்தனை வருஷமாக நடக்குது அப்படின்னா அதுக்கான பெருமையும்
தலைமை தாங்கக்கூடிய ஒரே நபர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் தான். அவர் தான் இதுக்கு பொறுமையை தலைமை ஏற்றுக்கூட ஒரு நபருமே கூட. அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த யுத்தம் என்னைக்கோ முடிஞ்சு போயிருக்கும். அன்னைக்கே உக்ரைன் போயிட்டு கையெழுத்து போட வேண்டியது கடைசி நேரத்தில் தடுத்த பெருமை அவருக்கு தான் சேரும் என்பதும். அப்புறம் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் திடீர்னு சீனாவுக்கு போயிருக்கிறார். ஏன்னா நேட்டோ நாடுகளை பற்றி ரொம்ப கடுமையான விமர்சனம், ஐரோப்பா, திடீர்னு ஸ்பெயின், இஸ்ரேல், அமெரிக்கா பற்றி கடுமையான விமர்சனம் பண்ணுறார். அதனால் இந்த ஒரு பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக பார்க்கப்படுகிறது. பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் ஸ்பெயினுடைய பிரசிடென்ட் அங்கே சீனாவுக்கு போயிருக்கிறார் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.